Welcome to Prabhu Maths 12th Maths exercise 8.6 question number 2 discuss பண்ணலாம். If u is equal to x, y, z. So function u வந்து x, y, z base பண்ணிருக்கு, which means x into y square z cube. So இதான் function u clear கொடுத்துட்டு இங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த x ஓட வேல்யூ t பேஸ் பண்ணி sin t இருக்கு, இதில் யூஸ் பண்ணிருக்க y ஓட வேல்யூ t பேஸ் பண்ணி cos t இருக்கு, and இதில் யூஸ் பண்ணிருக்க z ஓட வேல்யூ 1 plus e power 2t இதுவும் t பேஸ் பண்ணிருக்கு. ஸோ the whole term conclusion பார்த்தீங்கன்னா u xy z பேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த xy z t பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ u-வை t பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேஷன் கேட்பாங்க du by dt. ஸோ செயின் ரூல் தான் யூஸ் பண்ணணும். சரியா, கண்டினியூஸாக வேல்யூஸ் செயின் ரூல் தான் வேல்யூஸ் நம்ம இருக்கிறதுனால ஸோ செயின் ரூல் யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். சரியா, ஃபங்க்ஷன் பேஸ்டான எக்ஸ் ஒய் இசட்டோட நேரத்தில் இதில் இருக்க எக்ஸுக்கு வேல்யூ, ஒய்க்கு வேல்யூ, இசட்டுக்கு வேல்யூ கொடுத்தாலே கண்டிப்பாக அது செயின் ரூல் தான். ஓகேவா, ஸோ டியூ பை டிடியோட வேல்யூ கேட்குறாங்க. கிவன் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணியாச்சு. ஸோ ஃபார்முலாக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். செயின் ரூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் யூவை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். தென் யூவை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று யூவை இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் டோ யூ பை டோ எக்ஸ். யூவை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா அது மட்டும் தான் ஃபங்க்ஷன். அப்போ அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ அப்போ ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் ஸ்கொயரும் இசட் கியூப் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப் அப்படியே இருக்கட்டும். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். 1 இன்ட்டு இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணால் சேம் ஆன்சர். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டோ யூ பை டோ ஒய். இப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா ஒய் மட்டும் தான் ஃபங்க்ஷன், அதர் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸும் இசட் கியூப்பும் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒய் ஸ்கொயரை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா 2y. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு ஆர்டராக எடுத்துக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் இசட் கியூப். ஓகேவா, இப்போ இசட்டை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பார்ஷியலாக. ஸோ யூவை தோ யூ பை தோ இசட், இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இசட் மட்டும் தான் ஃபங்க்ஷன், அதர் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போது இசட் மட்டும் தான் ஃபங்க்ஷன், அதர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட்டாக. மல்டிபிள் இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே தானே வச்சுப்போம். சரியா, ஃபங்க்ஷன் கூட மல்டிபிளில் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை அப்படியே தான் வச்சுப்போம். ஸோ அந்த ஃபார்மேட் படி அதை அப்படியே வச்சுட்டோம். இசட் கியூபை இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ 3 இன்ட்டு இசட் ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஸ்கொயர். 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஸ்கொயர். ஸோ பார்ஷியல் டெரிவேஷன் வேல்யூஸ் ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், ஃபங்க்ஷன் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, sin t. ஸோ சிங்கிள் வேரியபிளை பேஸ் பண்ணியிருக்கா, அப்போ எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dx by dt டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ் வந்து டீயை பேஸ் பண்ணி சிங்கிள் வேரியபிளை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால டீயை பேஸ் பண்ணி எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். sin டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos t. கிளியரா, நெக்ஸ்ட் ஒன்று ஒய் வேல்யூ பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு cos t கொடுத்துருக்காங்க சம்மில். ஒய்யும் டீயை பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dy by dt ஈக்குவல் டு cos t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin t. நெக்ஸ்ட் ஒன் z பாருங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதுவும் t பேஸ் பண்ணி தான் இருக்குது, 1 + e power 2t. ஸோ z t பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dz by dt ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் e power 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு e power 2t. கரெக்டாக e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் a இன்ட்டு e power ax ஃபார்முலா 2 இன்ட்டு e power 2t. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு e power 2t. ஓகேவா, இல்லை சார் அப்படின்னா e power x கன்சிடர் பண்ணிங்க. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான், இன்ட்டு ஃபங்க்ஷன் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு t பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஒரு 1 இன்ட்டு 2 2. அதை தான் நான் டைரக்ட் ஃபார்முலாவை சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ du by dt ஈக்குவல் டு du by dt இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிக்கணும், ஃபஸ்ட் ஒன் யூவை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். தோ யூ பை தோ எக்ஸ் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே டிஃபரன்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dx by dt. அகைன் இப்போது யூவை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். தோ யூ பை தோ ஒய் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒய்யில். ஸோ ஒய்யில் டிஃபரன்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், dy by dt. கிளியரா, ப்ளஸ் யூவை இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். தோ யூ பை தோ இசட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இசட்டில். ஸோ இசட்டில் டிஃபரன்ஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், dz by dt ஃபார்முலா.
ஸோ ஃபார்முலாவை நோட் பண்ணியாச்சு. ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஒன் dou u by dou x வேல்யூ எங்கே இருக்குது? ஸோ y ஸ்கொயர் z கியூபு அப்ளை பண்ணியாச்சு. இன்ட்டு dx by dt யோட வேல்யூ cos t ப்ளஸ் dou u by dou y யோட வேல்யூ ஸோ 2xy இன்ட்டு z கியூப் இன்ட்டு dy by dt யோட வேல்யூ மைனஸ் sin t, ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் sin t ப்ளஸ் dou u by dou z ஓட வேல்யூ என்னது? dou u by dou z ஓட வேல்யூ 3 இன்ட்டு x y ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் இன்ட்டு dz by dt யோட வேல்யூ இன்ட்டு 2 இன்ட்டு e பவர் 2t. கிளியரா? தென் சிம்பிளிஃபை ஆகிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லை சார் xyக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னு யோசிச்சோன்னா xyக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏன்னா டீயை பேஸ் பண்ண டெரிவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா வேல்யூஸ் ஃபுல்லாகவே டீயை பேஸ் பண்ணி இருக்கணும். ஓகேவா சார்? டீயை பேஸ் பண்ணி எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா xyzக்கெலாம் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒய் பிளேஸில் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ காஸ் டி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது காஸ் ஸ்கொயர் டீயாக கன்வெர்ட் ஆகிடும். இசட் கியூபு, இசரோட வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 1 ப்ளஸ் இ பவர் 2t கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணியாச்சு த ஹோல் கியூபு இன்ட்டு காஸ்டி, அது டீயை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் வேல்யூ சைன் டி கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஒய் பிளேஸில் வேல்யூ இன்ட்டு காஸ்டி, ஓகேவா, இன்ட்டு இசட் கியூபு, இசட் பிளேஸில் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் கியூபு இன்ட்டு மைனஸ் சைன் டி, இதுலேயே மல்டிப்புளில் இன்ட்டு மைனஸ் சைன் டி இருக்குது. ஸோ செகண்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். தேர்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் வேல்யூ பார்த்திங்கன்னா சைன் டி, ஒய் பிளேஸில் காஸ் டி, த ஸ்கொயர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் டி, ஓகேவா. இசட் பிளேஸில் வேல்யூ பார்த்தோன்னா 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு இ பவர் 2t, ஓகேவா. ஸோ மல்டிபிள் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா டேர்ம்லையும் பாருங்களேன் 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் க்யூப், இதுலேயும் ஹோல் க்யூப், இதில் ஹோல் ஸ்கொயர். அப்போ லீஸ்ட்டாக காமனாக வெளியில் எடுக்கலான்னா 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேர்ம் இருக்கும், ஏன்னா ஹோல் ஸ்கொயரை தான் காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ இதில் ஒரு டேர்ம் இருக்கும், காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டி மல்டிபிள் பண்ணால் காஸ் க்யூப் டி. அப்போ ரிமைனிங் இதில் இருக்கிற ஒரு டேர்ம் 1 ப்ளஸ் இ பவர் 2t. கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது இருக்கட்டும். 2 இன்ட்டு சைன் டி காஸ் டினா சைன் 2t ஃபார்முலா, சைன் 2t தானே ஃபார்முலா. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மைனஸ் சைன் டி இருக்கட்டும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த சைன் டியை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு நான் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு சைன் டி காஸ் டி இஸ் ஈக்குவல் டு சைன் 2t, ஓகேவா. இந்த டேர்ம்லேருந்து 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் ஸ்கொயர் தான் காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ ரிமைனிங் இதில் ஒரு 1 ப்ளஸ் இ பவர் 2t டேர்ம் இருக்குது. ஸோ அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, ப்ராக்கெட்டுக்குள்ளே தான். ப்ளஸ் இதுலேருந்து 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் ஸ்கொயரே வெளியில் போயிடுச்சு, கரெக்டாக. ரிமைனிங் டேர்ம் என்னென்ன இருக்குது பாருங்கள், 3 இன்ட்டு 2 6 இ பவர் 2t, இதில் இருக்கிறது ரிமைனிங் சைன் டி இருக்குது இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி இருக்குது. கிளியரா? ஸோ 1 ப்ளஸ் இ பவர் 2t த ஹோல் ஸ்கொயர் into cos cube t into 1 plus e power 2t minus sin t into sin 2t into 1 plus e power 2t plus 6 into e power 2t into sin t into cos square t, which is the required du by dt. Clear? Thank you.